வணக்கம் மகளே, இனி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE2 in 2025. I think the girls with their nails done now. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE2 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன் 2025 நீங்கள் வந்து ஐஃபோன் SE2 வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாமா வாங்க முடியாது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஐஃபோன் 7, ஐஃபோன் X, ஐஃபோன் XS வீடியோ போட்டாச்சு. ஸோ அதை பார்க்கறது என்ன போய் பாருங்க. என்ன அதில் நிறைய விஷயம் சொல்லிப்பேன், அதே மாதிரி இதில் நான் நிறைய விஷயம் சொல்லுவேன். ஸோ மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க இதோட பொடியை பார்த்துடலாம். பொடி அண்ட் டிசைனை பார்த்துடலாம். ஒரு ஐஃபோன் 7 லுக்கை கொடுக்கறது மாதிரி இந்த ஐஃபோன் SE செஞ்சுக்காங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 8+8 டிசைன் அது அப்படியே அவங்களுக்கு கொண்டு தரும். என் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஸ்க்ரீன் ஆகிக்கட்டும், வெளியே பெக் கேமரா ஆகிக்கட்டும், பெக் கேமரா ஒன்று கொடுத்திருப்பாங்க ஐஃபோன் SE2. என் ஐஃபோன் 7 மாதிரி ஐஃபோன் SE2 வந்து பார்த்தீங்கன்னா பெக் கேமராவை ஒரு கேமரா தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ இது மாதிரி பல விடயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். என் பில் குவாலிட்டி நல்லதா இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே பார்த்துலாம். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 7 டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. தாராளமாக பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஸ்மூத்னஸ் உங்களுக்கு கிடைக்கிறது அதிக அளவு சான்ஸே உங்களுக்கு சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2020 ரிலீஸ் ஆன போன் படியால இன்னமும் இதுக்கான ஒரு என்ன சொல்றது ஒரு தனி லுக்க கொடுத்து கொண்டிருக்குது. ஆனா சில பேருக்கு இது பிடிக்காததுக்கு காரணமே அந்த ஐபோன் 7 மாதிரி சின்ன டிஸ்பிளேயா கொடுத்திருக்கிறது. ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட்டா வரக்கூடிய இதெல்லாம். ஸோ இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி போன் என்றே சொல்லலாம். ஸோ இதனால மிச்சம் பேருக்கு இது பிடிச்ச போனாவே இருக்குது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேமரா பத்தி பார்த்துலாம். கேமரால வந்து பாத்தீங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா தான் கொடுத்திருக்காங்க. பட் இதுல டீசென்டான போட்டோஸை இன்னமும் எடுக்க முடியும். போர்ட்ரேட் எல்லாமே பக்காவா இன்னமும் வேலை செய்யுது. ஆனா மெக்ரோ மோட் கேட்டீங்கன்னா மெக்ரோ மோட் கிடையாது. டீசென்டான போட்டோஸ் வீடியோஸ் உங்களுக்கு தாராளமா எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இதுக்கான போட்டோஸ் வீடியோஸ் நீங்க பார்த்துட்டு வந்துடுங்க. I think the girls with their nails done now. Girls with their nails done. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லலாம். இந்த சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் இந்த ஐஃபோன் SE2க்கு வரக்கூடிய சாஃப்ட்வேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா iOS 26 கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பண்ணு சொல்லலாம். இன்னமும் உங்களுக்கு 2027, 28, 29 அந்த காலத்துக்கட்டத்திலையும் நீங்கள் இந்த ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கான நாங்கள் OS அப்டேட் தருவோம்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு தெரியாது, ஒஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணால் தான் பார்க்கணும் என்ன விஷயம்னு சொல்லி. பேருக்கு அந்த லிக்விட் கிளாஸ் வந்து ரொம்ப பிடிச்சிக்குது. அது மட்டும் இல்லாம OS அப்டேட் கொடுத்தாலுமே சில லெக் இஷ்யூஸ் அப்படி வரச்சு சான்ஸ் சொல்றாங்க. அண்ட் சோஷியல் மீடியாஸ் அதுகளுக்கு வந்து பக்காவாகும். அண்ட் கேமிங் அப்படின்னு வரச்சுன்னா பாத்தீங்கன்னா நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா நிறைய பிரச்சனை வராது. அந்த ஐபோன் 7, ஐபோன் X மாதிரி நிறைய பிரச்சனை வராது. கொஞ்சம் லெக் இஷ்யூஸ் வரதான் செய்யும். அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா A13 பயோனிக் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஐபோன் XS என்ன Xல வந்து பாத்தீங்கன்னா A12 பயோனிக் அண்ட் A11 பயோனிக் வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் Xல கொடுத்திருக்காங்க. A12 பயோனிக் வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் XSல கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல A13 பயோனிக் கொடுத்திருக்காங்க. சூப்பரான ஒரு ப்ரொசெஸ் சொல்லலாம். இன்னமும் ஒர்க் பண்ணக்கூடியது. இது ஒரு நல்ல இதுன்னு சொல்லலாம். A13 பயோனிக் கொடுத்ததுனால அவங்க ரிலீஸ் பண்ணதுல வந்து என்னக்கா அந்த iOS 13ல தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஒன்று சொல்லி ஆகணும். இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேட்டரி இதுல பிரச்சனையா இருக்கக்கூடியதே இந்த பேட்டரி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய காலம் தான் உங்களுக்கு இந்த பேட்டரி யூஸ் பண்ண முடியும். என்ன ஒரு நாளைக்கு ஃபுல்லா தொடர்ந்து பாய்க்கலாமா கிட்டா பாய்க்க முடியாது. நீங்க நிறைய வாட்டி சார்ஜ் பண்ண வேண்டிய இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பேடான விஷயம் சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வருது. ஸோ ஐஃபோன் 7 இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. பாதுகாப்பான ஒரு செக்யூரிட்டி உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் SE2 in 2025. ஸோ இது யாருக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னா நீங்க ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா இது தாராளமாக யூஸ் ஆகும். என்ன ஆஃபீஸ் யூஸ்களுக்கு தாராளமாக ஃபிக்ஸ் ஆகும். ஐ மீன் டே டு டே ஒர்க் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. என்னாலுமே உங்களுக்கு நார்மல் கால், வாட்ஸ்அப் அப்படி எல்லாம் யூஸ் பண்ணாக்கா சோஷியல் மீடியா ப்ரௌசிங் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு நல்ல ஃபோன்ட்டே சொல்லலாம். ஸோ இது தான் ஓவராலான
விஷயம். ஸோ பேட்டரியில் அவ்வளோ பெருசாக இல்லாட்டியுமே அவங்களுக்கு iOS 26 இன்னும் அப்டேட் கிடைக்குமான்னு சொல்கிறாங்க. என் கேமரா ஒரு டீசெண்டான கேமரா இருக்குது. என் பர்ஃபார்மன்ஸில் சொல்ல இல்லாத அளவுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் அந்த மாதிரி இதுகளுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணி கொள்ளலும். இந்த பட்ஜெட் ஃபோனை எப்படி வாங்கணும் பார்த்தீங்கன்னா யூஸ் தான் வாங்கணும். என்ன பிராண்ட் நியூ இப்போ கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் யூஸ்டே பார்த்து வாங்க. 80 to 90% பேட்டரி லைஃப் படுத்தாங்க. அது ரொம்ப முக்கியமானது. இதில் 5G எனக்கு 5G கிடையாது, 4G LTE தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இட்ஸ் குட் ஃபார் எவ்ரிவன். இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் ஏரோஸ்டெக். பை மக்களே.